வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஹிட் 3 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நானே போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. ஒரு தொடர்ச்சியா 2 கொலைகள் ஒரே பேட்டர்ல நடக்குது. ஒரு ஸ்ரீநகர்ல ஆபீஸ்ல இருக்கும் போது இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க பின்னாடி யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல சோ அவரால் ஒரு 2 பேர் வந்துட்டு இறந்து போறதுனால சோ அவர் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு இவர் இந்த கேஸ் வந்துட்டு கண்டினியூ பண்றாரு. என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இந்த டார்க் வெப்ல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஈடுபடுறாங்க. சோ அதுல நாமளும் மெம்பரா சேரணும் அப்படின்னா இவங்களோட பேட்டர்னே 2 பேரை வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2 குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நானியே வந்துட்டு கொலை பண்ணி அந்த வீடியோ எடுத்து அந்த ஒரு வெப்ல வந்துட்டு அப்லோட் பண்றாரு. ஸோ அவங்க டீம்ல நானியுமே வந்துட்டு சேர்த்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் மொத்த கும்பலையும் நானி பிடிச்சாங்களா இல்லையா, அந்த கும்பலையும் இது மாதிரிலாம் பண்றாங்கிறதுலாம் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல நானியோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மள இந்த படத்தை கடைசி வரைக்கும் வந்து பார்க்க வைக்குது. ஸோ போலீஸ் அதிகாரியா அவரு அப்படின்னு கத்துறதாகட்டும், திடீர்னு ஒரு பண்ணக்கூடிய சில மேனரிசம் ஆகட்டும், ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு வெறப்போடையே அப்படின்னு சுத்திட்டு இருக்கிறதாகட்டும், ரொம்ப அழகா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு கேரி ஓவர் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எந்த வேலையும் கிடையாது. செகண்ட் ஹாஃப் மேல அவங்களுக்குன்னு வந்துட்டு ஹீரோயினுக்குன்னு ஒரு போர்ஷன் கொடுக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஒரு ஃபைட் வந்து ஓகேவா அமைஞ்சிருந்தது. மத்தபடி பெருசா அவங்களோட போர்ஷன் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே வந்துட்டு படத்துக்கான ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு கிடையாது. இதுக்கப்புறம் எந்த கேரக்டருமே சுத்தமா மனசுல நிக்கல. அது இந்த படத்தோட ஒரு வீக்கஸ்ட் பாயிண்டா வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. மொத்த படத்தையும் நானே டிராவல் பண்ணுவார் அப்படிங்கிறது. கடைசி கிளைமேக்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜான் விக் மார்க்கோலாம் ஞாபகப்படுத்தினாலுமே ஒரு ரத்தம் தரிக்கமான ஒரு ஃபைட் வந்துட்டு நல்லாவே அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். எனக்கு இந்த படத்துல பிடிச்சது அந்த ஸ்ரீநகர் போர்ஷன்ல வந்துட்டு டிராவல் பண்ண சில விஷயங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சில சீன்ஸா காட்சிகளா வந்துட்டு கன்மையானது கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி எமோஷனலா கனெக்ட் ஆகல. இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் சீரியஸா இருந்திருக்கலாம். ஹிட் 1, 2 இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது நானி நடிக்கிறாருன்னு சொன்னதுனாலே கொஞ்சம் ஹைப் வந்து ஏறி இருந்தது. ஸோ அந்த ஹைப்புக்கு ஏற்ற ஒரு திரைப்படமா எனக்கு இந்த படம் வந்துட்டு கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சபிளான திரளாக தான் இந்த படம் இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டுருங்க. படம் முடியும் போது ஹிட் 4 அதாவது 4th கேஸ்க்கு வந்துட்டு ஒரு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் வந்து கேமியா கொடுக்குறாரு. அந்த விஷயம் வந்துட்டு ரசிக்கப்படியா அமைச்சிருந்தாங்க. நன்றி.